கஷ்டகாலம் என்னை விட்டு நீங்குமா, நீங்காமல் நீடிக்குமா என்போரும், பாதிக்கு மேல் நினைத்தது நடந்துவிட்டது என்பவர்களும், வேண்டுதலில் ஒன்றிரண்டை மட்டும் பாபா நிறைவேற்றிவிட்டு மீதியை கிடப்பில் போட்டுவிட்டார் என்பவர்களும் இருக்கத்தான் செய்வீர்கள். இன்று முதல் உங்கள் பிரச்சனை முழுவதும் தீர்வதற்காக பின்வரும் விஷயங்களை செய்து பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாய்பாபாவிடம் வாய்விட்டு கூறுங்கள். மனதை பிரச்சனை அழுத்தும்போது இதே அளவு அழுத்தத்தை பிரார்த்தனையில் வைத்து வேண்டுதல் செய்யுங்கள். எங்கு தவறு நடந்தது என்பதை அமர்ந்து யோசனை செய்யுங்கள். உங்கள் பிரச்சனைகளை பட்டியலிடுங்கள். எவையெல்லாம் சுலபமான பிரச்சனைகளோ அவற்றை உடனடியாக தீர்த்து விடுங்கள். சிறிய விஷயம்தானே, பிறகு பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிடாதீர்கள். எதையும் தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் நீக்குங்கள். சிறிய பிரச்சனைக்கு எதற்காக முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், அது உனது தாய்மொழி போன்றது. தாய்மொழியில் உள்ள பாடத்தை விரைவாக படிக்க முடியும். மற்ற மொழிகளில் இருக்கின்ற பாடத்தை படிக்க, புரிந்து கொள்ள அவகாசம் தேவைப்படும். ஓம் சாய்ராம்.